பொதுவாக நான் உங்களுக்கு கவுன்சிலிங் அனுபவங்களை பகிர்றது இயன்றளவுக்கு இந்த சில விடயங்களை நீங்கள் உணர்ந்து இந்த சமூகத்தில் நிறைய பாதுகாப்பு கொண்டு பெற்றுக்கொள்ளணும், வெள்ளம் வர முன் அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான். என்னிடம் கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு கிளைண்ட், சார் ஏண்ட வாழ்க்கையில் நான் பட்ட வேதனையை நீங்கள் ஒரு வீடியோ பதிவாக போடணும் என்றதை அவங்க கேட்டுக்கொண்டாங்க. அதனால அவங்களோட பேரோ ஊரோ சொல்ல இயலாது. அது ஒரு சைக்காலஜிஸ்டாக எங்களுக்கு முடியாத ஒரு விடயம். அது அமானிதம் பாதுகாக்கிறது அடுத்த ஒரு கடமை. அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் ஏண்ட சம்பவத்தை நீங்கள் ஒரு வீடியோ பதிவாக போட்டே ஆகணும் சார் என்று அவங்க அதை கவுன்சிலிங் முடிஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பொதுவாக நான் அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவங்களையும் நான் பகிர்றது வழக்கம். இது அவங்களே எனக்கு தந்த ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வார்த்தை, இல்லாட்டி அவங்களே எனக்கு தந்த ஒரு அனுமதி, ஒரு பெர்மிஷன். சார் கட்டாயம் இதில் ஏன சம்பவத்தை போடுங்க, நிறைய பெண்கள் பாதுகாக்கப்படணும் சார்ன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவிட்டேன். அது என்னன்னு சொன்னா, அந்த பெண் அவட சிறு வயதிலேயே அவட தாய் இன்னொருவருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு குழந்தையை விட்டு சென்று விடுகிறார். தந்தை அவருக்கு குழந்தைகளை பற்றி எந்த விதமான கணக்கோ கேவோ அவருக்கு புள்ளி ஒண்டிக்கிறதே அவருக்கே அவர் தந்தையாக இல்லை. அவர் ஒரு சொல்லுவாங்களே அந்த ஊர் சுற்றும் வாலிபன் மாதிரி அவரும் அவரோட போக்கு தந்தை. இந்த குழந்தை வளருது உமம்மாட்டையும் அப்பாட்டையும். சரி, உமம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தான் வளருது. அப்போ அவங்க தான் வளர்க்குறாங்க ரெண்டு பேரும். அவங்க வளர்க்குற நேரம் அந்த வீட்டில் அந்த தந்தையிட ஒரு குடும்ப உறுப்பினர், சில விடயங்கள் நான் மிகவும் தெளிவாக சொல்ல முடியாது. என்னுடைய சைக்காலஜி, உளவியல், சட்டத்திட்டங்களை நான் பாதுகாத்து கொண்டு, அமானிதங்களையும் பாதுகாத்து கொண்டு, எல்லாத்தையுமே பாதுகாத்து கொண்டு தான் நான் இந்த விடயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் நான் மிகவும் முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன். அந்த குடும்ப உறுப்பினரால் உமம்மா அப்பாவுக்கும் அது பெரிய அளவுக்கு நாலேஜில் அவங்க குழந்தைய வளர்க்குறாங்க, சாப்பிட கொடுக்குறாங்க, உடுப்பு வாங்கி கொடுக்குறாங்க, பாடசாலைக்கு போகுது, அந்த குழந்தை வருது. அந்த குழந்தை அவ சொல்கிறா, சார் நான் கிரேட் 4 கிரேட் 5 படிக்கிற நேரமே எனக்கு ஒரு நாலேஜ் சார். அந்த நேரமே அந்த குடும்ப உறுப்பினர் இந்த பெண்ணை தவறான முறையில் அபியூஸ், தவறான முறையில் தொடுறார். இந்த பெண்ணை கொண்டும் செஞ்சு கொள்ள முடியாது, அவ குழந்தை. அவ கிரேட் 4 கிரேட் 5 படிக்கிறாவாம். இந்த அவருக்கு விலங்கு தான். அப்போ அவன் சில கைகளையும் தட்டி விட்டுறாவான். சரி, நீ அவக்கு அந்த நேரத்தில் போய்த்து அப்பா கிட்டேயோ உம்மா கிட்டேயோ சொல்றது கூட அந்த சின்ன இளம் குழந்தை, எனக்கு அது சொல்லும் பொழுதே எனக்கு அது நிச்சயம் பேசிக்கொள்ளாது, எனக்கு கவலையாக இருக்கிறது. அவள் அழுது கொண்டு என்கிட்ட சொன்ன விடயத்தை நான் சொல்கிறேன். சரி, இவ்வாறு பல முறை அவள் வளர்ற பருவத்தில் கிரேட் 6 7 8 அவள் போகிற பல முறை அந்த குடும்ப உறுப்பினரால் அவள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாதிப்பு அவட மனதில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது, சரியான பாதிப்பு. ஏன்னா அவக்கு உம்மாவும் இல்லை,
வாப்பாவும் ஈந்தும் இல்லை, அதில் வேலையே இல்லை. உம்மமாம் அப்பாவும் ஏஜ், அந்த குடும்ப உறுப்பினரும் கூட அந்த உம்மம்மா அப்பா கூட அந்த குடும்ப உறுப்பினரை நம்பித்தான் நீக்கிறேன். சரி, இப்போ இவ பெரிய கேர்ள் ஆகிறா அப்போ நிறைய அபியூஸ் ஆளாக்கப்படுறான். ஒரு வயது அடைஞ்சதுக்கு பிறகு இந்த வீட்டை விட்டு எப்படா போவேன், நான் எப்படா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் அவ திருமணம் செய்கிறா. திருமணம் செய்த பிறகும் அவருக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையல். திருமணம் செய்த பிறகும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கணவர், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையல். வளர்ந்ததும் சோதனையில, வேதனையில, பாதிப்புல, கவலையில, வெறுப்புல. சரி, கல்யாணம் முடிச்சு போயிட்டா ஹஸ்பண்ட் வீட்டில் சார் நிம்மதியா இருப்போமேனு பார்த்தா அது கூட நிம்மதி. இந்த கல்யாணம் முடிச்சு இந்த சிக்கல்ல தான் அவ வந்து என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்து, சார் உங்களோட வீடியோ ஒன்று நான் எஃபியில் பார்த்தேன், அப்போ அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். ஒருவேளை அதை பார்க்காம இருந்திருந்தால் சில நேரங்கள் ஒரு கிழமையில் நான் வந்து உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் இவ்வளோ பல்ல கடிச்சு கொண்டு வாழ்றேன் சார், என் புள்ளோளுக்காகத்தான். ஒரு கட்டத்தில் என்னையை போல் என்ன புள்ளோல் வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் பல்ல கடிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன். அவருக்கு தேவையான கவுன்சிலிங் அவ்வளோத்தையுமே நான் கொடுத்து அந்த பெண்ணை தைரியப்படுத்தினேன். தைரியப்படுத்திட்டு அவருக்கு நான் ஒரு சிறந்த வழிகாட்டலோட செஞ்சேன். நீங்கள் உங்களோட சொந்த காலில் நிற்கணும். சொந்த கால்ன்றது வேங்கதா, சொந்த கால்ன்றது என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கணும் என்று சொல்லி அந்த பெண்ணுக்குரிய அவ்வளோ அட்வைஸையும் கொடுத்து இன்றைக்கு அந்த பெண் ஒரு சிறந்த ஒரு ஆரம்பிச்சிருக்கிறார், தொழிலோடு ஆரம்பிச்சிருக்கிறார். உண்மையாகவே சரியான சந்தோஷம். அவனோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை உருவாக்கி தைரியமாக என்னை கேட்கிறாள். அப்போ தான் அவள் சொன்னா, அந்த கேர்ள் சொன்னா, சார் சந்திக்க வந்து என்ன சொன்னா, சார் நீங்கள் என்னையே தைரியப்படுத்திட்டீங்க, எனக்கு வழியை காட்டிட்டீங்க, இன்றைக்கு நான் தைரியமாக நிற்கிறேன், என்னோட புள்ளலுக்காக வாழணும், நான் சாதிக்கணுன்றதுல உறுதியாக்கிறேன் சார். ஆனால் என்னைய மாதிரி எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுவாங்களோ தெரியாது, பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களோ தெரியாது. ஏண்ட லைஃப் ஸ்டோரியை கதையாக சொல்லுங்க ப்ளீஸ், நிறைய பேர் பாதுகாத்து கொள்ளட்டும். இதுக்கு தான் சொல்கிறேன் வேலி பயிர மேய்ஞ்ச கதைன்னு சொல்லி. ஏங்க வேலி பயிர மேய்ற உண்மை நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்களோட பொறுப்புல ஒரு குழந்தை வந்துட்டுன்னு சொன்னா உங்களோட குழந்தையா பாருங்க. உங்களோட குழந்தையா பாருங்க. காமத்தோடையும் வேற வேற கெட்ட எண்ணங்களோடையும் அந்த குழந்தைகளோட வாழ்க்கையை சீரழிச்சு மனதில் வந்து வெறுப்பை உண்டு பண்ணி எதிர்கால வாழ்க்கையுமே பாழாக்குற அளவுக்கு தான் கொண்டு போறாங்க ஒரு சில மிருகங்கள். ஒரு சில மிருகங்கள் இன்றைக்கு அவன் உயிரோடு இல்லை. நான் கேட்டேன் உயிரோடு இருக்கிறாரான்னு சொல்லி, ஏன்னா சரியான சட்டத்திட்ட தண்டனை வாங்கி கொடுப்போம்னு தான் யோசிச்சேன் நானே. ஆனால் அவர் சொல்ற சார் அவர் உயிரோடு இல்லை, அவர் இறந்து இன்றைக்கு 6 வருஷம், அந்த குடும்ப உறுப்பினர் இறந்துட்டார், 6 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி, இறக்குற நேரம் சரியான கஷ்டப்பட்டு இறந்தார்னு சொன்ன. உண்மைதான். இறைவன் விட மாட்டான் அன்பானவர்களே. நீங்க இந்த சட்டத்தை மாற்றலாம், போலீஸை மாற்றலாம், இல்லை களவுல எந்த வேலையும் செய்யலாம், தண்டனைகள் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் கர்மாவிலிருந்து இறைவன் தண்டனையிலிருந்து ஒரு நாளும் தப்பே இந்த மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் தைரியமா முன்னுக்கு வாங்கும். தைரியமா முன்னுக்கு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, மகளிர் ஆணைக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி மனித மிருகங்களை ஜெயில தள்ளுங்க. அப்பத்தான் அவங்க அடுத்த பெண்களையும் பாதுகாக்க முடியும். ஆகவே வேலி பயிரை மேய்வதற்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது. புத்தியாக கவனமாக பெண்கள் இருக்க வேண்டும். அநீதி நடந்தால் குரல் கொடுக்க வேண்டும்.